விளையாட்டு மைதானம் ராதாபுரத்தில் அமைக்கப்படும் என்று சொன்னார்கள். கடந்த மாதம் நம்முடைய மாண்புமிகு துணை முதல்வர் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் அதற்காக சென்னையிலிருந்து காணொலி மூலம் அடிக்கல் நாட்டினார்கள். அந்த இடத்தில் 10 ஏக்கர் நிலத்தில் அந்த சர்வதேச தரத்தில் உள்ள விளையாட்டு மைதானம் 400 அடி தடகள போட்டிக்கான 400 மீட்டர் தடகள போட்டிக்கான மைதானம், அதே போல் கைப்பந்து, இறகுப்பந்து, கால்பந்து, கபடி போன்ற பல விளையாட்டுகள் விளையாடுவதற்கு தரமான இண்டோர் உள் விளையாட்டு அரங்கம், வெளி விளையாட்டு அரங்கங்கள் எல்லாம் அமைப்பதற்கான பணி இன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. வருகின்ற ஜனவரி மாதம் 31ஆம் தேதிக்குள் அனைத்து பணிகளையும் முடித்திருவதாக அறிவித்திருக்கின்றார்கள். இந்த பணிக்காக 14,77,00,000 ரூபாய் நிதியை தந்த முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் நம்முடைய மாவட்ட மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துள்ளோம். நன்றி. ஆளுநருக்கான அதிகாரம் குறித்து ஜனாதிபதி ஒரு 14 கேள்விகளை ஒரு மனுவா உச்சநீதிமன்றத்துக்கு கொடுத்திருந்தாங்க. அது உச்சநீதிமன்ற கருத்தை பற்றி ஏற்கனவே இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி சட்டமன்றத்தில் நிறைவேற்றி கொடுக்கின்ற மசோதாக்களுக்கு as soon as possible எவ்வளவு விரைவாக அதற்கு அனுமதி கொடுக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கு. அதற்கு எதிராக மாண்புமிகு தமிழக ஆளுநர் அவர்கள் ஓராண்டு ஈராண்டு காலம் மசோதாக்களை கிடப்பில் போட்டதால் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்கள். அந்த வழக்கை விசாரித்த 2 நீதிபதிகள் இவ்வாறு செய்தது தவறு, as soon as possible எவ்வளவு விரைவாட்டுங்கிறத ஒரு கால நிர்ணயம் பண்ணி கொடுத்து 1 மாதத்துக்குள்ள கொடுங்க, இல்லை 3 மாதத்துக்குள்ள நீங்கள் இதெல்லாம் ஒரு தகவல் சொல்லுங்கன்னு சொல்லி அந்த தீர்ப்பில் விருப்பு வெறுப்பு இல்லாமல் நீங்கள் நடந்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வழங்கினாங்க. அந்த தீர்ப்பை எதிர்த்து யாரும் போகலை. உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வழக்கு தொடர்ந்த வழக்கில் நாங்கள் அந்த தமிழ்நாடு அரசு பெற்ற அந்த தீர்ப்புக்கு எதிராக யாரும் போகல. நம்முடைய மாண்புமிகு குடியரசு தலைவர் அவர்கள் 14 சந்தேகங்களை கேட்டாங்க உச்ச நீதிமன்றத்தில். அந்த சந்தேகங்களுக்கு நேற்று விளக்கம் தான் சொல்லியிருக்கு. நீங்க நினைக்கிறபடி அது ஜட்ஜ்மெண்ட் இல்லை, சுப்ரீம் கோர்ட் ரூலிங் இல்லை. என்ன கேட்டாங்களோ குடியரசுத் தலைவர் அதற்கான அவங்க கேட்டாங்க, இதுக்கு எங்களுக்கு விளக்கம் கேட்டாங்க, விளக்கம் தான் கொடுத்துருக்கு நேற்று. நீங்க நேற்று சொன்னது ரூலிங் இல்லை, ஜட்ஜ்மெண்ட் இல்லை. ஜட்ஜ்மெண்ட் 2 நீதியரசர்கள் தந்ததுதான் ஜட்ஜ்மெண்ட். அந்த ஜட்ஜ்மெண்ட தடையோ அது தப்புன்னியோ சொல்ல முடியாது, சொல்லல. இவங்க நீங்க இப்போ உங்களுக்கு இதுல என்ன சந்தேகம் இருக்கு? இல்ல, நான் தொடரன்னு சொல்ல. நேற்று 5 நீதியரசர்கள் சொன்னதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, உச்ச நீதிமன்றம் உங்களுக்கு காலக்கெடு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ரைட் இல்லை. யார் ரைட் இல்லைன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அதை சொல்லலை. as soon as possible சொல்லியிருக்கு, அவ்வளோதானே. அதை நீங்கள் காலக்கெடு 1 மாதம் 2 மாதம் இதை யதார்த்தமாக சொல்ல, எவ்வளவு சீக்கிரமாக வேணுமோ அவ்வளோ சீக்கிரமாக அதை பண்ணி கொடுக்காங்க. 1 மாதமோ 3 மாதத்துக்குள்ளே பண்ணி கொடுங்கன்னு ஒரு சஜஷனான தீர்ப்பு அது. அதை காலக்கெடுன்னு நாங்கள் சொல்ல முடியாது, ஏன்னா கான்ஸ்டியூஷன்ல அது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். அது எனக்கு தெரிஞ்சு அதை கோஸ் பண்ணல. அந்த டீம்டு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று நீங்கள் சொல்கிறீங்களே, அந்த 10 மசோதாக்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அங்கீகாரத்தை என்ன செய்ய முடியாது யாராலையும். அது அது என்னமா செல்லாது அப்படின்னு சொல்லி
அதை ரிவர்ஸ் ஆகி இன்னும் கவர்னர் முடிவெடுங்கன்னு அனுப்பலை. கவர்னரையும் சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து எவ்வளோ ஏழியராக கொடுக்கணுமோ கொடுங்க, திரும்பவும் நீங்கள் வந்து அப்படி பண்ணலைன்னா நீதிமன்றம் வாங்கன்னு தான் 5 பேரும் சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன ஒரு இன்னும் தவறு பண்ணக்கூடாதுங்கிறத சுட்டி காட்டுறாங்கல்ல மறைமுகமாக. அதுதான் அவங்களுக்கு தான் அது ஆளுநருக்கு தான் சொல்லியிருக்காங்க. ஏங்க ராத்திரி 2 மணிக்கு பார்லிமெண்ட்டில் மசோதா நிறைவேறுது, காலையில் 12 மணிக்கு அது முழுதும் அசன்ட் கொடுத்துருந்தாங்க குடியரசுத் தலைவர். அது என்ன நியாயம்னு நீங்கள் சொல்லு. ஏங்க நம்ம மசோதா கொண்டு வராமலே சிறு கனிமங்களெல்லாம் மத்திய அரசினுடைய கண்ட்ரோலுக்கு போயிருக்கு. நீங்கள் வந்து மதுரை மாவட்டத்தில் அந்த கல்குவாரி எடுக்க வந்தாங்களே, எந்த இடம்? அரிட்டாப்பட்டியில் என்ன நடந்து பாருங்கள். நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் மசோதா கொண்டு வந்து தீர்மானம் நிறைவேற்றி என்ன சொல்கிறோம், அதை எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஆனால் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்குள்ள அதிகாரம் யாருக்கு இல்லாமல் இருக்கு? இன்னைக்கு மாநில அரசு, இந்தியா முழுதும் உள்ள மாநில அரசுக்கு இல்லை. அப்போ வந்து அதுக்கு சட்டப்படி என்ன செய்யலை, தீர்மானம் நிறைவேற்றி கொண்டு வரல, கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரல. கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வராமல் ஒரு உத்தரவு போட்டு அல்லது ஒரு அரசாணையை போட்டு ஒரு ஜீவோ இது போட்டு எடுத்து வச்சுக்கிறது நியாயமா? அதுக்கெல்லாம் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுக்காங்க. நம்ம வந்து நியாயமான இப்போ 10-20 யூனிவர்சிட்டியில் விசியே இல்லை, ஒப்புதல் தரமாட்டாங்களே, என்ன நியாயம்? நீங்கள் தான் கேட்கணும். இந்த 10 சட்ட மசோதாவுக்கு எந்த பாதிப்பு இல்லைன்னு சொல்றீங்க, கிளியர் தானே? 100% எந்த பாதிப்பு? எதுவுமே மசோதாக்கள் வந்து இது பண்ணல, நிறைவேற்ற மசோதா எல்லாம் எல்லாமே அது பாட்டுக்கு அதனுடைய பணியை செய்துகிட்டு இருக்கு. நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள் அந்த பணி நடந்துகிட்டு இருக்கு. சரி, இப்போ டைம் ஃப்ரேம் வந்து வைக்க முடியாதுன்னு சொல்லியாச்சு. ஆனால் மீண்டும் வந்து ஆர்என் ரவி மாதிரி ஆட்கள் வந்து முன்னாடி வேண்டியில் இருக்க தான் போகுது. ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு ஸ்டேட்டும் வந்து இதை வந்து கோர்ட்டில் போய் தான் செய்யணுமா? அது உச்சநீதிமன்ற நீதியரசர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்கிட்ட கேட்டால் என்ன செய்ய முடியும்னா, நீதியரசர்கள் தான் அதை சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த விஷயம் இந்த மாதிரி ஒரு தவறு நடக்கூடாதுன்னு கோர்ட்டு போகுது. அப்போ அதுக்கு வந்து அதுக்கு மாறான தீர்ப்பு வரும்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுக்கு மாறான தீர்ப்பு இல்லை. இது நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க. கேள்விக்கான பதிலையுமே விளக்கத்திலுமே வந்து அவங்களுக்கு வந்து காலக்கெடுவும் விதிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானேங்க. நீங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த இடத்துல இவ்வளவு நாள் கொடுக்கணும்னு சொல்லிருக்கு, டிராப்ட் இதுல இருக்கு. அரசியலமைப்பு சட்டம் டிராப்ட் பண்ணும்போது அதுல இருக்கு, அதுல 60 நாள் கொடுக்கணும், 30 நாள் கொடுக்கணும், 3 மாசம் கொடுக்கணும், ஒரு டிஸ்கஷன் வந்திருக்கு, டிராப்ட்ல இருக்கு. அந்த வரைவு இதுல இருக்கே தவிர இதுல இல்லை. ஆனா இல்லை, நீங்கள் ஒன்றிய அரசு அவங்க ஆட்சியில் இல்லாத மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஆளுநர்களை மாற்றாந்தாய் மனப்பான்மையில் பண்ணுறாங்க. அவங்களும் கவர்னர்களும் என்ன செய்கிறாங்கன்னா இதெல்லாம் அப்படி நெருக்கடி கொடுத்து ஏதோ அதை ஏதாவது அவங்களுக்கு பிரச்சனையை உருவாக்கி கொடுத்தா ஒன்றிய அரசு அவார்டு தரும்னு நம்புகிறாங்க. அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியாது? கோவை மதுரை மெட்ரோ ரயில் வந்து விரிவான அந்த திட்ட அறிக்கையை வந்து தமிழக அரசு வந்து மத்திய அரசுக்கு அனுப்பல, அதனால தான் அந்த திட்டம் ரத்து பண்ணிட்டாங்க அல்லது வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பிஜேபி தலைவர்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க இதை எப்படி பாக்கீங்க? அது கொடுத்தாங்களா இல்லை உண்மையிலே வந்து அவங்க தமிழகத்துக்கு அதை குறிப்பா வஞ்சிக்கப்படணுங்கிறக்காண்டியே வந்து? தம்பி எந்த பத்திரிக்கை? சன் டிவி தானே? நல்ல கேள்வி கேட்டிருக்கேன். இல்லை தம்பி, பிஜேபி தலைவர்கள் சொன்னதை படிச்சுட்டு நீங்க கேட்க, ஒன்றிய அமைச்சர் சொன்னதை படிச்சீங்களா? ஒன்றிய அமைச்சர் கொடுத்ததை நம்பணுமா இல்லை நம்ம பிஜேபி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள், நம்ம மாண்புமிகு சட்டமன்ற பிஜேபி தலைவர் நம்ம நயனா நாகேந்திரன் உட்பட அது நாங்கள் ஏப்ரலில் கட்டி தந்துடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதை நம்புதீங்களா? தரணும் அப்படிங்கிறதுக்கான மாநில அரசு எங்களுக்கு வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அது டிபிஆர் அறிக்கைகள் இல்லை. குறைஞ்சபட்சம் 22 மீட்டர் வேணுங்கிறது நாம் 12 மீட்டர் எங்கிட்ட இருக்கு நாங்கள் தரணும்னு சொல்றது சரிதான். அது
நீங்கள் தான் தமிழ்நாட்டுக்கு விரோதமாட்ட அவங்க இருக்கிறது வெளிப்படையாக தெரியுது. கோவையில் எவ்வளோ பேர் இருக்காங்க? இல்லை, 2011 கோயம்புத்தூரில் 16.89 லட்சம் பேர் மக்கள் தொகை, மதுரையில் 15 லட்சம் பேர். இன்னைக்கு மக்கள் தொகை எடுத்தால் 20 லட்சத்துக்கு போயிருக்கோம். அந்த 20 லட்சம் கணக்குக்கே நான் வரல. ஆக்ராவில், நாக்பூர்லலாம் என்ன மக்கள் தொகை அடிப்படையில் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கங்கிற கேள்விக்கு மட்டும் பதில் கேளுங்க நீங்கள். சரிதானா? ஏங்க, பத்திரிகையில் தானே நீங்கள் தானே எழுதியிருக்கீங்க. இது இவ்வளவு மக்கள் தொகை இல்லை, அதனால தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. தேவையில்லைங்கிறதும் நீங்க கேட்குற நிராகரிக்கும் என்ன வித்தியாசம்னு நீங்க தான் 2021 உள்ள மக்கள் தொகை இப்போ குறிப்பிட்டிருக்கிறாங்க. இப்போ உள்ள மக்கள் தொகை குறிப்பிடவில்லை. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தம்பி. ஆக்ராவில் எவ்வளவு மக்கள் தொகை, நாக்பூர்ல மக்கள் தொகை எவ்வளவு, அதுக்கு ஏன் அனுமதி கொடுத்தீங்க, எங்களுக்கு ஏன் தரலன்னு கேட்கோம். நாங்கள் நியாயமா இருந்ததுன்னா நீங்களும் நம்ம தமிழ்நாட்டுக்காக சப்போர்ட் பண்ணுவோம். மக்கள் தொகையை தாண்டி மிச்ச நாம்ஸ்லாம் கரெக்டாக இருக்குது. மக்கள் தொகை மட்டும்தான் அதில் 18.8 லட்சம் ஆக்ராவில், நாக்பூரில் 16.8, 17.8 லட்சம் நினைக்கிறேன். மிச்ச நாம்ஸ் எல்லாம் கரெக்டாக கொடுத்தாங்க. இது வேண்டாம்ங்கிறது யாராவது பஸ் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் இதுக்கும் 2 நிமிஷம் தான் வித்தியாசம், பெரிய வித்தியாசம் இல்லை. நிறைய கட்டிடங்கள் அதான் அவங்க சொல்லக்கூடாது. நம்ம கேட்டிருக்கோம், அவங்க 50% தர போகிறாங்க, நம்ம 50% போடுதோம். அவங்க ஒன்றும் இலவசமாட்டு தரல. நம்ம ஜிஎஸ்டி இந்தியாவில் கொடுக்கறதுல நம்ம மாநிலம் 2வது 3வது இடத்துல நம்ம இருக்கிறோம். அவங்க இந்த 50% தரதுக்கு உடனடியாக தரணுமே தவிர அதுக்கு அனுமதியும் தந்து பணத்தையும் தரணும். பழைய காலங்களில் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இப்போ சென்னையில் நடக்கக்கூடிய 2வது மெட்ரோ திட்டத்தை ஆரம்பித்து வச்சுட்டு போனாங்க. ஆரம்பித்து இந்த கவர்மெண்ட் 2 வருஷம் கழித்து தான், இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம முதல்வர் எழுதி தான், அதுக்கப்புறம் தான் என்ன தந்தாங்க, அனுமதி தந்தாங்க, நிதியும் தந்தாங்க. நிதியும் 6ல் 1 தான் தந்திருக்காங்க. மீதி 5 பங்கு ஸ்டேட் கவர்மெண்ட் தான் போட்டிருக்கு மெட்ராஸுக்கு. தெரிஞ்சுடுங்க. இல்லை, அது நீங்கள் வங்கியில் கடன் வாங்குறது நான் சொல்லி தான் வாங்குதேன்னு நீ சொன்னாங்க. என்ன நியாயங்க இது? நீங்கள் 17,000 கோடியை தந்துட்டு 63,000 கோடி கொடுத்தாச்சு, நீ எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் அதுக்குள்ள வட்டி அவங்க கட்டுவாங்களா? நீங்களே தந்ததான் நான் ஒத்துக்கிட்டேன், அதுக்குள்ள வட்டியை கட்டுங்க. என்னங்க நீங்கள் இது நியாயம்? எப்படியெல்லாம் எங்களை நீங்கள் எப்படி சிரமப்படுத்தினா நாங்கள் என்னங்க செய்ய முடியும்? அதை நீங்கள் அந்த கொடுத்த காவல்துறை அதிகாரிட்ட போய் கேட்க சொல்லுங்க. பாவங்க, அவரு மனதளவில் பாவம் பாதிக்கப்பட்டிருக்காரு. அவரை போட்டு ரொம்ப நெருக்கடி ஆகப்படுது. 100%. ஏங்க, நீங்கள் இதெல்லாம் குற்றம் இல்லை. இதெல்லாம் அவங்க கட்சி தலைவர் சொல்லணும்லங்க, சொல்லிட்டு போட்டு. நன்றி.